நீங்கள் தொடர்ச்சியாக சில 3 நாட்களுக்கு மேலாவே இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து அந்த பணிகளில் சேர்ந்து நண்பர்களோடு பணியாற்றிட்டு இருக்கீங்க. இப்போ சமூக வலைதளங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு, ரொம்ப உங்களை பாராட்டி இது பண்ணுறாங்க. அதாவது நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் இவங்கெல்லாம் கூட வரல, இது மாதிரி மழை நேரங்களில் இயக்குனர் வந்து சிறப்பாக செயல்படுறாருன்னு உங்களை பாராட்டுறாங்க. இயக்குனர்லாம் கிடையாது, என் ஊர் என் மக்கள் இது. நான் வந்து என்ன சொல்றது, நான் இயக்குனராக இல்லாட்டா கூட நான் இப்படி தான் அலைஞ்சிருப்பேன். நீங்க அது வேற, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது வேற இது வேற. முழுக்க முழுக்க நான் வந்து என்னது என் ஊர் என் மக்கள். நான் அதுக்கு வந்து இது இயக்குனர். எனக்கு இப்போ ஸ்கிரிப்ட் அந்த வேலைலாம் மறந்து போச்சு. எனக்கு அவங்க சொன்னாதான் ஞாபகத்துக்கு வரணும். எனக்கு திருப்பி நான் சென்னைக்கு போனதான் இயக்குனர். இங்கே நான் வந்தேன், இந்த ஊரில் ஒருத்தன் தான் நான். அதனால் எனக்கு அதை பற்றி கவலை. இப்போ எனக்கு மக்கள் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், என்னைய ஒவ்வொரு வெளியூர்லேருந்து இங்கேருந்து கான்டாக்டே கிடையாது. வெளியூர்லேருந்து பேசுகிறோம், என்ன எங்கள் அம்மா காணணும், என்ன எங்கள் அப்பா காணணும், என்ன என் ஊர் என்னாச்சுன்னு தெரியலன்னு கத்த அழும்போது நம்ம வந்து அதுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம், ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு இனி தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் என் நம்பர் இருக்குங்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே பலம். எல்லாரும் மாறி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான்ல, அதுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. ஆமா, அவன் எங்கெங்கயோ இருந்து எங்கெங்கயோ எந்தெந்த ஊர்லயோ இருக்கானுங்க. எல்லாரும் போன் பண்ணி என்னங்கும்போது அந்த வலி வேதனையும் அதை அனுபவிச்சா தான் தெரியும். இங்கிருந்து வெட்டல் நின்று பேசுறதுக்கும் தண்ணிக்குள்ள நின்று தத்தளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் அங்கிருந்து கத்துறான், கதறான், எப்படியாவது போனேன், எங்கேயாவது போனேன்னு சொல்றான். அதுக்குதான் வந்து வேலை நடந்துட்டு. அமைச்சர் உதயநிதி அவர்களோட நீங்க முதல் நாள் வந்து அந்த களத்துல நின்று எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க காட்டக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் வருது. அதை வந்து பாசிட்டிவாகவும் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வந்து அமைச்சர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் வந்து கூட்டிட்டு போறாரு, எவ்வளவோ அதிகாரிகள் இருக்காங்க, வருவாய்த்துறை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன நடந்தது சார்? நீங்க வந்து ஊர் என்னென்ன ஊர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு காட்டுறதுக்காக வந்திருந்தீங்களா? என்ன நடந்துருக்கு? நான் அங்க இருக்கேங்க. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இங்க வாங்க சார்னு சொன்னா, என் போனை கேட்ட உடனே, என் கதறல கேட்ட உடனே அவர் கிளம்பி வந்துட்டார். அது என் ஊர், என் மண்ணு, என் நிலம். அது நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் காலையில இருந்து. ஓகேங்களா? அங்கே இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சேலத்தில் இருந்தார். நான் ஃபோன் பண்ணி சார் உடனே கிளம்பி வாங்க, ரொம்ப மோசமாக இருக்கு சொன்னேன். அவர் திருநெல்வேலியை பார்வையிட்டு இருந்தார். கிளம்பி என் ஊருக்கு வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். கிளம்பி வந்து நான் கதறன கேட்டு கிளம்பி உடனே வந்தார். வந்து அவ்வளோ விஷயத்தையும் விளக்கி சொன்னேன். இது வந்து உள்ளே போகிறதுங்கிறது பெரிய விஷயம் சார். நம்ம நினைக்கிற மாதிரி நிலம் கிடையாது. இது முழுக்க முழுக்க நீரால் சூழப்பட்ட ஒரு பகுதி. நீரை நம்பி தான் மக்களே வாழ்றாங்க. இங்கே நீருங்கிறது வந்து பயம் கிடையாது. நீருங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஆனால் இவ்வளோ நீர் வருமோ எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? அவங்க மழை பெய்யுது வானத்தை பார்த்து தான் காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதை வந்து என்னென்ன மாதிரி ஊர்கள் இருக்கு, எப்படி இதை பண்றது அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லி, இன்னும் சொல்ல போனா அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய எங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. ஆமா, அது வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்தாங்க. ஏன்னா யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம வந்தோம். அவர் வந்த உடனே ஒரு பவர் கிடைச்சி, அது நைட்டு உடனே வேலை நடந்துச்சு. நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்கோம். அந்த வகையில் எங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.